எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் லோக்கி. இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஜாவால பேட்டர்ன்ஸ் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம். ரீசென்ட்டா வந்து நானு ஷார்ட்ஸ் வந்து நெறைய போட்டிருந்தேன் பேட்டர்ன்ஸ் பத்தி. பட் அதெல்லாம் எப்படி கொண்டு வரேன்? அதுக்கான ரிசல்ட் வந்து நம்ம என்ன கெட் பண்றோம்? அப்படின்றது நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப் இனிமேல் நம்ப பார்க்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட்டு நான் ஸ்டார்ட் பண்ண போறது வந்துட்டு என்னன்னா, ஸ்கொயர் பேட்டர்ன் தான் ஸ்டார்ட் பண்ண போறேன். ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ண போறேன்னா, மெயின் நான் வந்து உள்ள கொண்டு வந்துக்கிறேன். இது வந்து என்னன்னா, நம்ப வந்து மெயின் மெத்தடுக்குள்ள தான் நம்ப ப்ரோகிராம ரன் பண்ண முடியும். பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் மெத்தட நான் உள்ள கொண்டு வந்துக்கிறேன். இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஃபர்ஸ்ட்டு ஏதாவது குடுத்தா கன்சோல் ஒர்க் ஆகுதான்னு சொல்லி பார்த்துப்போம். எக்ஸாம்பிளுக்கு ஸ்கொயர் பேட்டர்ன் சொல்லி நான் குடுக்குறேன். அத நான் சேவ் பண்ணிட்டு நான் ரன் பண்றேன். இப்ப எனக்கு வந்து அது ஒர்க் ஆகுது. இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஃபர்ஸ்ட்டு பேட்டர்ன பத்தி தான் நம்ப தெரிஞ்சுக்க போறோம். பேட்டர்ன்றது என்னன்னா கைஸ், இப்போ வந்து ஒரு லூப் ஃபார்மேட் நம்ம கொண்டு வரோம். லூப் ஃபார்மேட் கொண்டு வந்து ஒரு ஸ்கொயர் பேட்டர்னாவோ, இல்ல இன்கிரீசிங் ட்ரையாங்கிள், டிக்ரீசிங் ட்ரையாங்கிள் இந்த மாரி நெறைய பேட்டர்ன் ஷார்ட்ஸ் வந்து நானு ரீசென்ட்டாவே குடுத்துருந்தேன். பட் அதெல்லாம் எப்படி வருதுன்றது நம்ம இப்ப தான் பார்த்துக்க போறோம். ஃபர்ஸ்ட்டு நான் வந்து இனிஷியலா என்ன பண்ண போறேன்னா, ஒரு இன்டிஜர் நான் வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். அதுக்கு வந்து nன்னு சொல்லி நான் குடுத்துக்கிறேன். அதுக்கு வந்து 5ன்னு சொல்லி நான் அசைன் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து நான் ஒரு ஃபார் லூப் வந்து நான் எடுத்துக்கிறேன். அதுக்கு வந்துட்டு நானு இன்டிஜர் i வந்து எனக்கு 1லேருந்து ஸ்டார்ட் ஆகணும். அந்த i வந்து எனக்கு ஈக்குவல் டூ n வரைக்கும் எனக்கு முடியணும். அதுக்கப்புறமா எனக்கு இன்கிரிமெண்ட் ஆகணும்னு சொல்லிட்டு நம்ப குடுத்துக்கிறோம். இது வந்து ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். இதுதான் வந்து நம்மளுக்கு பேசிக் ஒரு ஃபார் லூப்போட ஒரு பிரின்சிபிள். எனக்கு இன்டிஜர் i வந்து 1லேருந்து ஸ்டார்ட் ஆகும். 5க்குள்ள முடிஞ்சிரும். இதுக்குள்ள நம்ம என்ன குடுக்குறோமோ, அ இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு நானு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டே குடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். பிரிண்ட்ல வந்து நானு ஸ்டார் போட்டு குடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் சேவ் பண்ணிட்டு நான் ரன் பண்றேன். இங்க பாருங்க. ஃபர்ஸ்ட்டு i வந்து 1ஆ இருக்கும். 1ன்றது எனக்கு ஃபர்ஸ்ட்டு ஸ்டார் ஆகும். அதுக்கப்புறமா திரும்பி 2ண்ட் லூப், 3ர்ட் லூப், 4த் லூப், 5த் லூப். எனக்கு 5த் லூப் வரைக்குமே எனக்கு ரன் ஆயிருக்கு. எனக்கு வந்து இந்த சைடு கன்சோல்ல 5 ஸ்டார் வந்து நானு கெட் பண்ணியிருக்கேன். ஆனா இது வந்து எனக்கு எப்படி இருக்கு? எனக்கு வந்து காலம் வைஸ் இருக்கு. எனக்கு காலம் வைஸும் 5 ஸ்டார் வரணும். ரோ வைஸும் எனக்கு 5 ஸ்டார் போணும். அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணுவோம்? அது நம்ம கெட் பண்றதுக்கு ஒரு லூப்க்குள்ள இன்னொரு லூப் குடுக்கணும். ஸோ, ஒரு லூப்ல வந்துட்டு எனக்கு காலம் வைஸ் வந்து எனக்கு ப்ரொஜெக்ட் ஆகும். அதுக்குள்ள இன்னொரு லூப் நம்ம குடுத்தோம்னா, ஒரு காலம்ல ஒரு ரோ. அதே ஒரு காலம்ல 2ண்ட் ரோ, 3ர்ட் ரோ, 4த் ரோ, 5த் ரோன்னு சொல்லிட்டு நம்ம வந்து இங்க இன்டிஜர் எண்ணுக்கு 5 குடுத்துருவோம். 5 ரோஸ் வரைக்கும் எனக்கு கிரியேட் ஆகும். இப்படி தான் நம்மளுக்கு ஒரு ஸ்கொயர் பேட்டர்ன் வந்து எனக்கு உருவாகும். இப்ப நான் என்ன பண்ண போறேன்னா, அகைன் ஒரு லூப் வந்து நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். லூப் கிரியேட் பண்ணிட்டு இன்டிஜர் ஜேன்னு சொல்லி நான் அசைன் பண்ணிக்கிறேன். அதுவும் 1லேருந்து ஸ்டார்ட் ஆகணும். ஜே வந்து எனக்கு என்க்குள்ள எனக்கு முடிஞ்சிடணும். என்ல நம்மளுக்கு என்ன இருக்கு? 5 இருக்கு. ஸோ, இப்படி நான் குடுத்துட்டு, அந்த லூப் வந்து ஓப்பன் அண்ட் குளோஸ் ஸ்டாக் வந்து நான் குடுத்துர்றேன். பேராந்தசிஸ் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணியாச்சு. இப்ப நான் ரன் பண்றேன். இப்ப எனக்கு நம்மளுக்கு என்ன கிடைக்குது? இப்ப பார்த்தீங்கன்னா, ஒரு காலம்ல 5 ஸ்டார். இப்ப எனக்கு ஒரு லூப்க்குள்ள இன்னொரு லூப். ஸோ, இன்னொரு லூப் எனக்கு வரும்போது, எனக்கு டோட்டலா 5 ரோக்கு அ அதாவது ஒரு ரோக்கு 5 ஸ்டார்ன்னு வச்சுக்கோங்க. 5 ரோக்கு எனக்கு டோட்டலா 25 ஸ்டார் கிடைச்சிருக்கு. ஆனா, இங்க நம்ம என்ன பண்ண போறோம்? ஸ்கொயர் பேட்டர்ன் நம்ம கொண்டு வர போறோம். ஸ்கொயர் பேட்டர்ன் கொண்டு வரதுக்கு எனக்கு பிரிண்ட் எல்என்னா நான் எடுத்துடணும். எல்என்ன்றது வந்து எனக்கு லைன். அதாவது பிரிண்ட்ன்னு குடுத்தீங்கன்னா, ஒரே லைன்ல பிரிண்ட் ஆகும். பிரிண்ட் எல்என்னு சொல்லி குடுத்தீங்கன்னா, ஒரு லூப் வந்து எண்ட் ஆகும்போது எனக்கு அடுத்த லைன்ல வந்து எனக்கு பிரிண்ட் ஆக ஸ்டார்ட் ஆயிடும். ஸோ, இப்ப நான் வந்து எல்ன்னு சொல்லிட்டு நான் எடுத்துடுறேன். அத எடுத்துட்டு நானு சேவ் பண்ணிட்டு ரன் பண்றேன். ரன் பண்ணும்போது எனக்கு ஒரே ரோல் வந்துருச்சு. ஆனா இது நம்மளுக்கு ஸ்கொயர் பேட்டர்னா வருமா? இது வந்து நம்மளுக்கு வராது. ஸோ, எனக்கு ஃபர்ஸ்ட் வந்து ஒரு லூப் இருக்கா? 2ண்ட்ல வந்து இன்னொரு லூப் இருக்கு. ஸோ, ஃபர்ஸ்ட் லூப் போயிட்டு 2ண்ட் லூப் வரும்போது தான் எனக்கு 5 ரோன்றது கிரியேட் ஆகுது. அந்த 5 ரோ கிரியேட் ஆகுறது எனக்கு என்ன ஆகுது? ஒரே ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் தான் குடுக்குறோம். எல்என்ன்னு குடுத்தா எனக்கு வெர்டிகலா ஃபுல்லா பிரிண்ட் பண்ணிருது 25 ஸ்டாரும். இதே நானு லைன்ன்ற எல்என்ன வந்து நான் எடுத்துட்டேன்னா, ஹாரிசான்டலா எனக்கு வந்துட்டு 25 ஸ்டாரு இந்த மாரி எனக்கு போர்ட்ரே ஆகுது. இத வந்து தவிர்க்கிறதுக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா, சிம்பிளா system.out.println அப்படின்னு சொல்லிட்டு இந்த கோட வந்து மட்டும் நம்ம குடுத்தோம்னா, அடுத்த லைன் வந்து எனக்கு போகும். நெக்ஸ்ட் லைன் வந்து எனக்கு அ ஒரு கம்ப்ளீட் லூப் வந்து
அதாவது எப்படி சொல்றது கைஸ்? ஜே வந்து நான் குடுத்துருக்கிறது இன்சைடர் லூப். ஒரு கம்ப்ளீட் லூப் ஆன ஜே ஓட லூப் வந்து எனக்கு கம்ப்ளீட் ஆச்சுன்னா, எனக்கு வந்து அடுத்த லைன் போயிடணும். ஸோ, ஒரு காலம்ன்றது என்னோட ஐ ஓட லூப்பு. அதுக்குள்ள இருக்கிறது தான் என்னோட ஜே ஓட லூப். ஜே ஓட லூப்ல தான் எனக்கு என் வந்து 5ன்னு சொல்லி நான் குடுத்துருக்கனால, 5 ரோ வந்து எனக்கு கிரியேட் ஆயிடும். ஸோ, அப்படி கிரியேட் ஆகுறதுக்கு தான் நம்ப இப்படி குடுக்குறோம். ஸோ, இது மூலியமா எனக்கு ஸ்கொயர் பேட்டர்ன் வந்து ப்ரொஜெக்ட் ஆகும். ஸோ, இப்ப நான் சேவ் பண்ணிட்டு ரன் பண்றேன். ஸோ, இப்ப நான் ரன் பண்ணேன்னா பார்த்தீங்களா, எனக்கு வருது. ஆனா, இது கொஞ்சம் ஸ்பேஸ் குடுத்துக்கலாம். ஸ்பேஸ் குடுத்தா இன்னும் நல்லா போர்ட்ரே ஆகும். ஸோ, இப்ப பார்த்தீங்களா, ஃபைனலா நம்மளுக்கு ஸ்கொயர் பேட்டர்ன் வந்துருச்சு. ஸோ, இப்ப நான் என்ன ஃபைனலா சொல்ல வரேன்னா, ஃபர்ஸ்ட்டு வந்து குடுத்திருக்கிற லூப், அதாவது ஐ. அததான் /1ன்னு சொல்லி குடுத்துருக்கேன்னா, இதுல வந்து எனக்கு காலம் வைஸ் எனக்கு ப்ரொஜெக்ட் ஆகும். 1, 2, 3, 4, 5ன்னு சொல்லி காலம் வைஸ் ப்ரொஜெக்ட் ஆச்சா? ஆனா, எனக்கு அதுக்குள்ள இன்சைடர் லூப் வந்து எனக்கு குடுக்கும்போது, எனக்கு அடுத்தடுத்த ரோலயும் எனக்கு இப்படி போகும். 1, 2, 3, 4, 5ன்னு சொல்லிட்டு எனக்கு கிரியேட் ஆகும். ஸோ, இது மூலியமா தான் நம்மளுக்கு ஸ்கொயர் பேட்டர்ன்றது கிடைக்குது. ஸோ, உங்க எல்லாருக்கும் இந்த ஸ்கொயர் பேட்டர்ன் எப்படி உருவாச்சுன்றது புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். ஐ ஹோப் யூ கைஸ் அண்டர்ஸ்டுட். மீண்டும் உங்களை நாளை சந்திக்கிறேன். Until then, bye from Loki. If you have any doubts, you can ask me through the comment section so that I can clear. So, நாளைக்கு பார்க்கலாம் கைஸ். பை.